ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் எஸ்பிஆர் வீல்ஸ் டிராவல் சேனல் வரவேற்கிறோம். உங்களை மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் டெட்ராய்ட் ஹென்றி ஃபோர்டு அருங்காட்சியகத்தை பார்க்கப் போகிறோம். வாங்க உள்ள போய் இந்த மியூசியம் பார்க்கலாம். ஹென்றி ஃபோர்டு அருங்காட்சியகம் தி ஹென்றி ஃபோர்டு என்றும் அழைக்கப்படுகிறது. இது அமெரிக்காவின் மிகப்பெரிய உட்புற மற்றும் வெளிப்புற வரலாற்று அருங்காட்சியக வளாகமாகும். 1929இல் ஹென்றி ஃபோர்டால் நிறுவப்பட்டது. இது அமெரிக்காவின் தொழில்துறை, தொழில்நுட்ப மற்றும் சமூக வரலாற்றை காட்டுகிறது. பார்வையாளர் தகவல் வேலை நேரம் காலை 9:30 மணி முதல் மாலை 5 மணி வரை தினமும். டிக்கெட் விலை: பெரியவர்கள் $28, மூத்தவர்கள் $25, இளைஞர்கள் $21, குழந்தைகள் இலவசம். பார்க்கிங்: ஆன் சைட் பார்க்கிங் உள்ளது. மிச்சிகனில் உள்ள டியர்பார்னில் உள்ள ஹென்றி ஃபோர்டு அருங்காட்சியகம் அமெரிக்க அதிபருக்கான உத்தியோகபூர்வ வாகனங்களை உருவாக்குவதற்கான கைவினை திறன் மற்றும் தனிப்பயனாக்கலை வெளிப்படுத்துகின்றன. 1939 லிங்கன் சன்ஷைன் ஸ்பெஷல் ஜனாதிபதி லிமோஷின் ஃப்ராங்க்லின் டி ரூஸ்வெல்ட் பயன்படுத்தினார். 1961 லிங்கன் கான்டினென்டல் X100 ஜான் எஃப் கென்னடி பயன்படுத்திய ஜனாதிபதி லிமோசின். 1950 லிங்கன் ஜனாதிபதி லிமோஷைன் டுவைட் டி ஐசன்ஹோவர் பயன்படுத்தினார். 1972 லிங்கன் கான்டினென்டல் பிரசிடென்ஷியல் லிமோஷன் ரொனால்ட் ரீகன் பயன்படுத்தினார். இங்கு அனைத்து வாகனங்களும் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. ப்ரூஹாம் என்பது ஒரு வகை ஆட்டோமொபைல் பாடி ஸ்டைல் ஆகும். இது 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தோன்றியது மற்றும் 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் பிரபலமடைந்தது. காடிலாக் ப்ரூஹாம் 1980 முதல் 1992. லிங்கன் கான்டினென்டல் ப்ரூஹாம் 1980 முதல் 1980. ரோல்ஸ் ராய்ஸ் ப்ரூஹாம் 1980 முதல் 1980. 1980. ஹென்றி ஃபோர்டு அருங்காட்சியகத்தில் உள்ள இந்த 440 இன்ஜின் முதலில் 1858ஆம் ஆண்டில் ரோஜர்ஸ் லோகோமோட்டிவ் ஒர்க்ஸ் மூலம் ஜார்ஜியாவில் உள்ள அட்லாண்டிகன் வளைகுடா RRக்கான சட்டிலா ஆக கட்டப்பட்டது. 1924ஆம் ஆண்டில் ஹென்றி ஃபோர்டு தனது ரூஜ் தொழிற்சாலையில் அதை மீட்டெடுத்தார்.
மேலும் அவர் சிறுவனாக இருந்தபோது போற்றப்பட்ட ஒரு பொறியாளரின் நினைவாக அதற்கு சாம் ஹில் என்று பெயரிட்டார். 1929இல் ஹென்றி ஃபோர்டு, தாமஸ் எடிசன் மற்றும் ஹூவர் ஆகியோரை டெட்ராய்டில் இருந்து டியர்பான், மிச்சிகனுக்கு இழுத்தது. மிச்சிகனில் உள்ள டியர்போர்னில் உள்ள ஹென்றி ஃபோர்டு அருங்காட்சியகத்தில் அமெரிக்காவின் வாகன வரலாற்றை காண்பிக்கும் வகையில் 200 கார்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. நிரந்தர கண்காட்சிகள் ஆட்டோமோட்டிவ் ஹால் ஆஃப் ஃபேம் 50 கார்கள் உட்பட ஹென்றி ஃபோர்டின் குவாட்ர் சைக்கிள் 1996, ஃபோர்டு மாடல் டி 1008, செவர்லே கோர்வெட் 1953, ஃபோர்டு முஸ்டாங் 1064, அமெரிக்கன் ஆட்டோமொபைல்ஸ் 100 முதல் 140 வரையிலான விண்டேஜ் கார்கள், இரண்டாம் உலகப் போருக்கு பிந்தைய அமெரிக்க கார்கள், தசை கார்கள் மற்றும் குதிரை வண்டி கார்கள், டிரைவிங் அமெரிக்கா 60 கார்கள், ஆய்வு, சாலையோர இடங்கள் மற்றும் உணவருந்துபவர்கள், குடும்ப சாலை பயணங்கள், வாகன விளம்பரம் மற்றும் சந்தைப்படுத்தல்.
381 16 ஃபோர்டு குவாட்ரிசைக்கிள், 18 ஸ்டீவன்ஸ் டுரியா மாடல் யுலிமோ பழுப்பு, 11 செவ்ரோலெட் ராயல் மெயில் ரோட்ஸ்டர் பச்சை, 16 அபர்சன் டூரிங் கார் 1928 மாடல் ஏ ஃபோர்டு, 1939 டெக்சாகோ, ஓஜன் 1 ட்ரக், 1939 டெக்சாகோ, ஓஜன் 1 ட்ரக் 9 மேயர் வீனர் மொபைல், ஃபோர்டு முஸ்டாங் கட்டப்பட்ட முதல் தயாரிப்பு, ரோசா பார்க்ஸ் கைது செய்யப்பட்ட பேருந்து இவை அனைத்தும் இங்கு கண்காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. ஒரு கார் தொழிற்சாலையில் அது எப்படி இருக்கிறது என்பதையும் அதன் பின்னால் உள்ள பார்வை மற்றும் வரலாற்றையும் நீங்கள் அனுபவிக்க விரும்பினால் இது பார்க்க வேண்டிய இடம். தொழிற்சாலை சுற்றுப்பயணம் அவசியம். இந்த அருங்காட்சியகம் கார்களை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் இரயில் பாதைகள், விமானங்கள் மற்றும் அமெரிக்க வரலாற்றின் கண்காட்சிகளின் கவர்ச்சிகரமான சேகரிப்பையும் கொண்டுள்ளது. ஒரு நாள் முழுவதையும் இங்கு எளிதாக கழிக்கலாம். உலகின் சிறந்த அருங்காட்சியகங்களில் ஒன்று, நியூயார்க் டைம்ஸ் ஹென்றி ஃபோர்டு மிச்சிகனின் முதன்மையான மல்டிவென்யூ கலாச்சார இடமாகும். இது 3 பார்க்க வேண்டிய இடங்கள்: ஹென்றி ஃபோர்டு மியூசியம் ஆஃப் அமெரிக்கன் இன்னோவேஷன், கிரீன்ஃபீல்ட் வில்லேஜ் மற்றும் ஃபோர்டு ரூஜ் தொழிற்சாலை சுற்றுப்பயணம். ஹென்றி ஃபோர்டில் நீங்கள் அமெரிக்காவின் வரலாற்றை அனுபவிப்பீர்கள். அதன் கண்டுபிடிப்புகள், மக்கள், கலாச்சாரம் மற்றும் செய்யக்கூடிய ஆவி மற்றும் நூற்றுக்கணக்கான ஊடாடும் வழிகளை ஆராய்வதற்கும் அதை அனுபவிப்பதற்கும் ஈர்க்கப்படுவதற்கும். ஹென்றி ஃபோர்டின் வரவேற்பு மையத்தில் பார்க்கிங் செய்து 3 இடங்களுக்கும் 3 மணி நேரம் அல்லது 3 நாட்கள் அனுபவங்களைப் பெற டிக்கெட்டுகளை வாங்கவும். இந்த அருங்காட்சியகம் தனது சொந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை நடத்துவது இது முதல் முறை அல்ல. 1950களில் மரியன் கோர்வெல் டெட்ராய்ட் பொது தொலைக்காட்சியில் குழந்தைகளுக்கான வரலாற்று அடிப்படையிலான நிகழ்ச்சியான விண்டோஸ் டு தி பாஸ்ட் நிகழ்ச்சியை நடத்தினார். பல ஆண்டுகளாக ஹென்றி ஃபோர்டு நேரடி ஒளிபரப்பு, நேர்காணல்கள் மற்றும் வியத்தகு தொலைக்காட்சி கேமியோக்களுக்கான பின்னணியாக இருந்து வருகிறது.
ஹென்றி ஃபோர்டு அருங்காட்சியகம் சேகரிப்பில் உள்ள ஒரு வகையான வாகனத்தை நகர்த்துவதற்கு ஸ்ட்ரிங்கோவை பயன்படுத்துகிறது. அவர்கள் இனி கார்களை தள்ளிவிட்டு வாகனங்களை சேதப்படுத்தும் அபாயம் மற்றும் கை அழுத்தத்தால் பெயிண்ட் வெடிப்பு பற்றி கவலைப்பட வேண்டாம். கூடுதலாக, அவர்கள் ஒரு நபர் வாகனத்தை கட்டுப்படுத்தலாம் மற்றும் பிற பணியாளர்களை ஸ்பாட்டர்களுக்காக பயன்படுத்தலாம். இது கார்களுக்கும் மக்களுக்கும் மிகவும் பாதுகாப்பான வழியாகும். அசல் 664 ஃபோர்டு மாடல் டி மற்றும் மாடல் ஏ ஆகியவை ஸ்ட்ரிங்கோவால் நகர்த்தப்பட்ட சில விலைமதிப்பற்ற வாகனங்கள். ஹென்றி ஃபோர்டு அருங்காட்சியகம் விரிவுபடுத்தியது மற்றும் அவர்களின் சேகரிப்பை மேம்படுத்தியது, இதில் ஸ்ட்ரிங்கோவை நகர்த்தலின் முக்கிய பகுதியாக பயன்படுத்தியது. பல்வேறு இடங்களில் சேமித்து வைக்கப்பட்டிருந்த 400 கார்களையும் ஒரே கூரையின் கீழ் ஒருங்கிணைத்து வந்தனர். ஸ்ட்ரிங்கோவின் பயன்பாடு அவர்களுக்கு நேரத்தை மிச்சப்படுத்தியது மற்றும் விலை மதிப்பற்ற ஒரு வகையான சேகரிப்புகளின் பாதுகாப்பை அனுமதித்தது. இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. த ஹென்றி ஃபோர்ட் பார்ட் 2 இன்னொரு வீடியோவில் இருக்கு. நீங்கள் இதனுடைய தொடர்ச்சியை நீங்க பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களை பகிரவும், லைக் செய்து பகிரவும் மற்றும் கருத்து தெரிவிக்கவும். நீங்கள் சேனலுக்கு குழு சேரவில்லை என்றால் தயவுசெய்து குழு சேரவும். மீண்டும் இதே போன்ற காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. விடைபெறுகிறேன்.